ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா பித்ரு சாபம்னு சொல்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. ஸோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்து வெறும் பித்ரு சாபத்தினால மட்டும் வராது. ஒரு பித்ரு சாபத்தை ஒரு ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக யாருக்குமே கல்யாணம் ஆகாது, வரிசையாக வந்து யாருக்குமே குழந்தை பிறக்காமல் இருக்கும், பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாமையே இருப்பாங்க, இல்லை பரம்பரை சொத்து அவங்களுக்கு கையை விட்டு போயிடும், இல்லை இந்த மாதிரி மாந்திரீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிக்குவாங்க, செய்வினை பில்லி சூன்யம் இதில் மாட்டிக்குவாங்க. இதுலேருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த சூரியன் ஜாதகத்தில் ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ இல்லை கேத்துவோடு சேர்ந்திருந்தாலோ, சூரியனுக்கு பகையான சனி செவ்வாய் இவங்களோட சேர்ந்திருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலு, செகண்ட் மேரேஜ் ஃபெயிலு, டைவர்ஸு. ஸோ ஒரு மனைவியோ அல்லது ஒரு கணவனோ தன்னை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை. ஸோ சூரியனுடைய கிரக சேர்க்கைன்னு சொல்கிறது, யார் கூட சேர்ந்திருக்கா அந்த சூரியன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பித்ருக்களினால் வரக்கூடிய பாபங்கள். ஒரு குடும்பத்தில் பித்ரு சாபம்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்துடுறாங்க உடனே அது பித்ரு சாபம் அப்படி கிடையாது. இப்போ உங்கள் குடும்பத்திலேயே ஒரு பணத்தை போட்டு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் எல்லோரும் சண்டை போட்டுக்கிறீங்க, சொத்துக்கு அடிச்சுக்கிறீங்க, இது பண்ணாதான் அந்த பணத்தை எடுப்போன்னு சொல்கிறது, இது எல்லாமே பிரேத சாபம் பித்ரு சாபம்னு சொல்லக்கூடியது தான்.